கைஸ் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற அப்ராக்சிமேட்டா 80ல இருந்து 90% மக்கள் கிட்ட மொபைல் போன் இருக்கு. மீதி நபர்கள் கிட்ட லேப்டாப் இருக்கு, டேப்லெட் இருக்கு, பிசி இருக்கு, இல்ல ஸ்மார்ட் டிவி இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கு. பிளஸ் உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்கு. சோ நீங்கலாம் இந்தியாவோட எந்த செக்டார் கீழே வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? புவர்னு நினைக்கிறீங்களா, இல்ல லோவர் மிடில் கிளாஸ்னு நினைக்கிறீங்களா, இல்ல மிடில் கிளாஸ்னு நினைக்கிறீங்களா, இல்ல அப்பர் மிடில் கிளாஸ்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கான பதில உடனே சொல்லிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வீடியோ முடியும் போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல மிடில் கிளாஸ் ஃபீல் தரும். நான் 2010ல தான் விப்ரோல வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் salary வந்து ட்ரைனிங் பீரியட்ல 12-13,000 ரூபாய் தருவாங்க. ட்ரைனிங் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆன பிறகு 18,000 ரூபாய் தருவாங்க. இது அந்த காலத்து எம்ப்ளாயிஸ்க்கு போதுமான சேலரியா இருந்துச்சு. இந்த சேலரி ஒரு நல்ல மிடில் கிளாஸ் ஃபீலையும் கொடுத்துச்சு. என்னோட சேலரி அப்ப எவ்வளவுன்னு கேட்காதீங்க. எனக்கு ட்ரைனிங் பீரியட்ல 7,000 ரூபாய் கொடுத்தாங்க. ட்ரைனிங் முடிச்ச பிறகு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன்னா நான் பேசிக் கீழ வந்தேன். விப்ரோ அகாடமி ஆஃப் சாஃப்ட்வேர் எக்ஸலன்ஸ். நான் இன்ஜினியரிங்லாம் படிக்கல. நான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அந்த கதையை பேசணும்னா அது ஆஃப் த டாபிக் போகும். இப்போ நம்ம கான்செப்ட் குள்ள வந்துரும். சோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்துல ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருந்தாலே அது ஒரு நல்ல சேலரியா ஃபீல் ஆகும். ஆனா இப்ப 2024ல நான் அதே சேலரிய படிப்பு முடிச்ச பிறகு வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது ரொம்ப கம்மியான சேலரியா தோணுது. இந்த சேலரியை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஏழ்மை நிலையில வாழ்ந்துட்டு இருக்கணும்னு தோணுது. அதற்கான காரணம் என்ன? ஆப்வியஸா இன்ஃப்ளேஷன் தான். ரெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், ஹெல்த், கிராசரின்னு எல்லா செக்டார்ஸ்லயும் விலைவாசி எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. எந்த அளவுக்கு விலைவாசி ஏறிடுச்சுன்னா, இந்த காலத்துல 2 குழந்தை பெத்துக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா 2 குழந்தைக்கான ஸ்கூல் ஃபீஸ், புக்ஸ், யூனிஃபார்ம், ஹெல்த் கேரை சப்போர்ட் பண்ண முடியல. அதுக்கான வருமானம் இல்ல. அதனால நிறைய பேர் ஒரு குழந்தையே போதுன்னு சொல்றாங்க. அதே யங்ஸ்டர்ஸ் இப்ப வேலைக்கு வரவங்கலாம் கேட்டீங்கன்னா, எனக்கு குழந்தையே வேணாம்னு சொல்றாங்க. ஏதோ சவுத் கொரியா மாதிரி, ஜப்பான் மாதிரி நம்ம ஊர் பசங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. அடுத்த ஜெனரேஷன் சொல்லிட்டு இருக்கு. சரி, இங்க இருக்க கம்பெனிஸ்லாம் அந்த போதிய இன்கம் கொடுக்க மாட்டாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா நம்மளே அடிச்சு புடிச்சு முட்டி மோதி கம்பெனிஸ் மாதிரி மேனேஜர் கிட்ட கெஞ்சி 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைச்சு ஓவர் டைம் பார்த்தேன். இந்த 20,000 ரூபாய் பிராக்கெட்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு முட்டி மோதி போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் மிடில் கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகுற ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே கவர்மெண்ட் இன்னொரு பக்கம் வந்துருது, எனக்கு டாக்ஸ் கட்டன்ட், டைரக்ட் டாக்ஸ் கட்டன்ட். நான் ஜிஎஸ்டியை பத்தி பேசலாம், அந்த பஞ்சாயத்தை வேற ஒரு நாள் வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம டைரக்ட் டாக்ஸை பத்தி மட்டும் பேசுவோம். அதாவது முன்னாடிலாம் நான் ஒரு புவர் செக்டார்ல இருந்தா, இல்ல லோவர் மிடில் கிளாஸ் செக்டார்ல இருந்தா நான் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனா அதே இப்போ நான் புவரா இருந்தாலோ லோவர் மிடில் கிளாஸா இருந்தாலும் டாக்ஸ் ஸ்லாப் குள்ள வந்துடுறேன். இதே மிடில் கிளாஸ் குள்ள என்டர் ஆனாலே போதும், அப்பர் மிடில் கிளாஸ் பே பண்ண வேண்டிய டாக்ஸை நான் பே பண்றேன். இதே அப்பர் மிடில் கிளாஸ் ஆயிட்டனா ரிச் பே பண்றான்ல, அதே அளவுக்கான டாக்ஸை அப்பர் மிடில் கிளாஸ் ஆன நான் பே பண்றேன். அதாவது மணி அதனுடைய வேல்யூவை இழக்கும் போது, இன்ஃப்ளேஷன் மூலமா அதோட வேல்யூவை இழக்கும் போது டாக்ஸ் ஸ்லாப்ஸை ஏத்தணும். அப்பதான் புவரும் லோவர் மிடில் கிளாஸும் இங்க டாக்ஸ் கட்ட மாட்டான். மிடில் கிளாஸ் அதிகமான டாக்ஸ் கட்ட மாட்டான். அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் அளவுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டான். ஆனா இங்க அது அப்படியே உல்டாவா நடக்குதுன்னு சொல்றாங்க. நான் சொல்லப்பா சொல்றாங்க. இந்தியா டுடேல ரீசெண்டா ஒரு நியூஸ் ஆர்டிகல் வெளியே வந்துச்சு. இந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசுதுன்னா, இந்தியால அதிகமான டாக்ஸ் யார்கிட்ட இருந்து தெரியுமா கலெக்ட் பண்ணிருக்காங்க? இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ் கிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸை விட கார்ப்பரேட் டாக்ஸ் பேயர்ஸ் தான் அதிகமான காசை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அதே இப்போ இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ் தான் அதிகமான இன்கம் டாக்ஸை கட்டியிருக்காங்களா. இங்க ஒரு கிராஃப் தெரியுது பாத்தீங்களா? இதுல ப்ளூ லைன் தான் கார்ப்பரேட் டாக்ஸ் பேயர்ஸ், ரெட் லைன் இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ் ஓடுது. இந்த கிராஃப் கிளியரா என்ன சொல்லுதுன்னா, ரீசன்ட் இயர்ஸ்ல இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ் நாளுக்கு நாள் அதிகமான டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு கட்டிக்கிட்டே வராங்களாம். இந்த ஆண்டோட எஸ்டிமேட்ல மட்டும் அப்ராக்சிமேட்டா 1 லட்சம் கோடி கார்ப்பரேட்டை விட அதிகமா நம்ம டாக்ஸ் கட்டி இருக்கோம். இந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் நீங்க பினான்ஸ் மினிஸ்டர் கிட்டயோ இல்ல கவர்மெண்ட் கிட்டயோ கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்லையே இந்தியர்கள் எல்லாம் முன்னேறிட்டாங்க, எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டோம், அதனாலதான் இண்டிவிஜுவல்ஸாலேயே அதிக டாக்ஸ் கட்ட முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல குவெஸ்டினை கட் பண்ணிட்டு அப்படியே நைஸா நவுந்துருவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்தியால எக்கனாமிக் டிஃபரன்சஸ் இங்க அதிகமா இருக்கு. ரிச்சுக்கும் புவருக்கும் நடுவுல உள்ள இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாட்டுல ரிச்சை விட கார்ப்பரேட்டை விட மிடில் கிளாஸ் அதிகமா பணம் கட்டிட்டு இருக்கான், டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கான். இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்ற கேள்வி கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பல ஆண்டுகளா டாக்ஸ் ஸ்லாப்ஸை ஒழுங்கா ஏத்தவே இல்லை. ஏன்பா இப்படி டாக்ஸ் ஸ்லாபை ஏத்தாமே வச்சிருக்க, இன்ஃப்ளேஷன் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு, டாக்ஸ் ஸ்லாபை நீ ஏத்தணும்ல அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நியூ டாக்ஸ் ரெஜிமே அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமேல சில டாக்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாம் ஏத்தி இருக்காங்க. பட் பிரச்சனை என்னன்னா, இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமேல சில டாக்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாம் ஏத்துனாங்கல, அதே சமயத்துல எல்லா எக்ஸம்ஷன்ஸையும் முக்காவாசி எக்ஸம்ஷன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. நியூ டாக்ஸ் ரெஜிமேல முக்காவாசி எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது. ஹெச்ஆர்ஏ கிடையாது, ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் கிடையாது, எல்டிஏ கிடையாது, லீவ் டிராவல் அலவன்ஸ் கிடையாது, ஏடிசிஏ கிடையாது, இஎல்எஸ்எஸ், எல்ஐசி, எஃப்டி, இபிஎஃப் எதுவும் கிடையாது, மெடிக்கல் இன்சூரன்ஸ், எஜுகேஷன் லோன்
எலக்ட்ரிக் வெஹிக்கல் லோன், இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி இருக்காங்க. அதை விட மோசமான விஷயம் என்ன தெரியுமா? நியூ டாக்ஸ் ரெஜிமேல 80U கூட கிடையாது. 80U மாற்றுத்திறனாளிக்கான டிசேபிள்டு இண்டிவிஜுவலுக்கான எக்ஸம்ஷன், அதையும் தூக்கி இருக்கானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ யாரா வேணா இரு, மாற்றுத்திறனாளியா கூட இரு, ஆனா நீ கொஞ்சம் காசு பார்த்தாலே போதும், பெருசாலாம் பார்க்க வேணாப்பா, ரேஷன் கடையை விட்டு மளிகை சாமான் கடையில அரிசி வாங்குற அளவுக்கு வந்தாலே போதும், அப்பயே டாக்ஸ் பிடிப்பேன். அதை தான் சொல்ல வராங்க. ப்ரோ அதான் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமேல எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ, உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் வேணும்னா அதை நீங்க எடுத்துக்கலாம்ல ப்ரோ அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனா அங்கதான் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டே கம்மியா இருக்கு. இவங்க நாளாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, நியூ டாக்ஸ் ரெஜிமேல மட்டும் தான் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கட்டத்துல எனக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேவே வொர்த்லெஸ்ஸா போயிடும், யூஸ்லெஸ்ஸா போயிடும். அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, தானாவே ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேல யாருமே ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்க டிடக்ஷன்ஸ் இருந்தோம், எக்ஸம்ஷன்ஸ் இருந்தோம், நியூ டாக்ஸ் ரெஜிமேல மட்டும் தானே ஸ்லாப் ரேட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால மக்கள் நாளாக கொஞ்சம் கொஞ்சமா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேல இருந்து நியூ டாக்ஸ் ரெஜிமேல ஃபைல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேல யாருமே ஃபைல் பண்ண மாட்டாங்க. அப்ப அத அப்படியே குப்பையில தூக்கி போட்டுரும் கவர்மெண்ட். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேவை யாருமே பயன்படுத்தல, அதனால ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேவை தூக்கிட்டோம்னு சொல்லிடுவாங்க. சோ நம்மளும் நியூ டாக்ஸ் ரெஜிமேலயே பே பண்ண பழகிடுவோம். எக்ஸம்ஷன்ஸ் தூக்குனதை பத்தி வாயே திறக்க மாட்டோம். ஏன்னா கிச்சானாலே இழிச்சவாயன் தானே, என்ன வேலை வேணா கொடுக்கலாம், எவ்வளவு வேணா கொடுக்கலாம், எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் தானே. ப்ரோ நிஜமாவே நம்ம கிட்ட இருந்து அதிகமான டைரக்ட் டாக்ஸ் வாங்குறாங்களா ப்ரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் அப்ராக்சிமேட்டா ஒரு 13 வருஷமா ஐடில இருந்தேன். ஒவ்வொரு மாசமும் என்னோட சேலரி ஸ்லிப்பை பார்ப்பேன். அதுல ஒரு பெரிய தொகையை டாக்ஸா பிடிச்சிருப்பாங்க. எனக்கு ஏன் இவ்வளவு டாக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை தேடி போகும்போது எனக்கு கிடைக்கிற பதில் எல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அந்த பதில்கள் எல்லாம் எனக்குள்ள எக்கச்சக்க தாட்ஸ், எண்ணங்களை ஓட விட்டுச்சு. அதுக்கான பர்ஸ்ட் அவுட் வீடியோ தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்கனாமிக் டைம்ஸ்ல அவங்க ரீசெண்டா ஒரு ஆர்டிகல்ல போட்ட கால்குலேஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2024ல நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமே படி நீங்க 10 லட்சத்துக்கு மேல ஒரு ஆண்டுக்கு சம்பாரிச்சீங்கன்னா உங்களுக்கு 30% டாக்ஸ் ரேட். ஆனா இதே தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் 2014லயும் வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு 30% டாக்ஸ் ரேட் போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2014ல ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 6% இன்ஃப்ளேஷன் ரேட். அப்படி போட்டீங்கன்னா 2024ல நீங்க 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குனீங்கல, அதோட வேல்யூ இப்ப எவ்வளவு தெரியுமா? 5.6 லட்சம்ன்றாங்க. அதாவது நீங்க 10 வருஷம் கழிச்சு 5.6 லட்சம் மதிப்புள்ள பணத்தை தான் சம்பாதிக்கிறீங்க. ஆனா பேரு தான் பெத்த பேரு 10 லட்சமா இருக்கு. பட் கவர்மெண்ட் உங்க கிட்ட இருந்து 30% டாக்ஸ் புடுங்குதுன்னு சொல்றாங்க. இதே 5 லட்சம் 2014ல சம்பாரிச்சீங்கன்னா இப்ப அதோட வேல்யூ 2.8 லட்சம் சொல்றாங்க. சரி, அப்போ எவ்வளவு ப்ரோ டாக்ஸ் ஸ்லாப் ரேட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கும் இன்னொரு கால்குலேஷன் போட்டு அதே ஆர்டிகல்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 2005-6ல கோல்டு பிரைஸோட ரேட் 690 ரூபாய் ஒரு கிராமுக்கு இருந்திருக்கு. அப்ப பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 1 லட்சம் ரூபாய். அதாவது மாசம் 8000 ரூபாய் நீங்க சேலரி வாங்குனீங்கன்னா நீங்க டாக்ஸே பே பண்ண தேவையில்ல. டாக்ஸ் என்னங்க டாக்ஸ், நீங்க ஐடி ரிட்டர்னே ஃபைல் பண்ண தேவையில்ல. அப்போ 1 லட்சம் ரூபாய் எக்ஸம்ஷன் ரேட்டுக்கு நீங்க எவ்வளவு தங்கம் வாங்க முடியும்னா 144.9 கிராம் தங்கம் வாங்க முடியுமா? அதாவது நீங்க அப்ராக்சிமேட்டா 145 கிராம் தங்கம் ஒரு வருஷத்துக்கு வாங்க முடிஞ்சாதான் நீங்க ஐடி ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ணணும். அதுக்கு கீழே உங்களால தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா நீங்க ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கத்தோட வேல்யூவை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இப்ப அதே 2024ல 144.9 கிராம் தங்கத்தோட விலை எவ்வளவு தெரியுமா? 10,54,000 ரூபான்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிகலே ஒரு 5-6 மாசம் பழைய ஆர்டிகல் கைஸ். தங்கம் விலை இன்னும் ஏறதுக்கு முன்னாடி வந்த ஆர்டிகல் கைஸ். இப்ப கால்குலேட் பண்ணீங்கன்னா அது இன்னும் அதிகமா இருக்கும். இந்த நம்பரே வச்சுப்போமே. அதாவது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா நீங்க ஐடி ரிட்டர்னே ஃபைல் பண்ணக்கூடாது. அப்படிதான் டாக்ஸ் ரெஜிமே இருந்திருக்கணும். பிளஸ் உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸும் கொடுக்கணும். எக்ஸம்ஷன்ஸ் இல்லாம இல்ல கைஸ், எக்ஸம்ஷன்ஸும் கொடுக்கணும். நீங்க 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சீங்கன்னா நீங்க ஐடி ரிட்டர்னே ஃபைல் பண்ண வேண்டியது இல்லாத நிலைமை இருந்திருக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, 2005-6ல லோவஸ்ட் டாக்ஸ் ஸ்லாபோட ரேட் குள்ள நீங்க வரணும்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிருக்கணும். அப்போதைக்கு அது 217 கிராம் தங்கம் வருது. அதை வச்சு இன்னைய தேதிக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 15.81 லட்சம் வருது. அப்பதான் நீங்க 15 லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சாதான் நீங்க கொஞ்சமாவே டாக்ஸ் ஆகுது கட்ட ஆரம்பிக்கணும். கடைசி ஹையஸ்ட் டாக்ஸ் ஸ்லாப் 10 லட்சத்துக்கு எவ்வளவு வருதுன்னா அப்ராக்சிமேட்டா 26 லட்சம் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாம் கூட எக்ஸம்ஷன்ஸும் இருக்கணும். எக்ஸம்ஷன்ஸும் முன்ன மாதிரி 50,000 ரூபாய் 1 லட்சம்லாம் இருக்கக்கூடாது. அன்னைக்கு இருந்த தங்க ரேட்டுக்கு இருந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் ஏழையும் லோவர் மிடில் கிளாஸும் டாக்ஸ் கட்ட மாட்டான். மிடில் கிளாஸ் கொஞ்சமா டாக்ஸ் கட்டுவான். அப்பர் மிடில் கிளாஸ் அவனுக்கு ஏத்த அளவுக்கு டாக்ஸ் கட்டுவான். இதெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே யூஎஸ் இழுத்துருவாங்க. யூஎஸ் பாருங்க, நம்மளை விட அதிகமா தான் அவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்கன்னு வாங்க. பிரச்சனை என்னன்னா, யூஎஸ்ல இருக்க 44% மக்கள் டாக்ஸ் கட்டுறான்.
இந்தியாவில் அப்படியா? இந்த வருஷம் வெறும் 2% பீப்புள் தான் டாக்ஸ் கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த நிலைமையில தான் இங்க இருக்கவங்களை நீங்க வச்சிருக்கீங்க. சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கார்ப்பரேட் கிட்ட இருந்து கம்மியா டாக்ஸ் வாங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் ரன் பண்ண காசு வேணும்ல, அதை எங்க இருந்து அடிக்கிறது? கிச்சா கிட்ட இருந்து தான் அடிக்கணும். புவரையும் லோவர் மிடில் கிளாஸையும் கொண்டு வா, உள்ள டாக்ஸ் ஸ்லாப்குள்ள கொண்டு வா. மிடில் கிளாஸுக்குலாம் அவனுக்கு தெரியாம டாக்ஸை ஏத்து, அப்பர் மிடில் கிளாஸுக்கு இன்னும் அதிகமா டாக்ஸை ஏத்து. நீ எதுவும் பண்ண வேணாம், டாக்ஸ் ஸ்லாபை ஏத்தாம இருந்தாலே போதும், எல்லாம் தானாவே நடக்கும். எக்ஸம்ஷன்ஸை மட்டும் தூக்கிடு அப்படின்னு ஒரு ஐடியா போட்டதா பேச்சு அடிபடுது. இதை நான் சொல்லப்பா, என்னோட பதிவு இல்லப்பா, கான்ஸ்பிரசி தியரியா கூட வச்சுக்கோங்க. இப்ப நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த இந்திய நாட்டுல நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? புவரா, லோவர் மிடில் கிளாஸா, மிடில் கிளாஸா, இல்ல அப்பர் மிடில் கிளாஸா?